இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோஹோல கிரியேட்டர் கோடிங் பார்ட் 3. ஸோ அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்டாக்டோ கேம் இருக்குல்ல, அதாவது இந்த எக்ஸ் ஓன்லாம் நம்ம போட்டு விளையாடுவோம்ல. ஸோ அந்த கேம்ல வந்து யார் வின்னர்ன்றது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேமுக்கு லாஜிக் பில்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டைம்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை லாஜிக் கத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பைத்தான்ல ஓரளவுக்கு தெரியும், பட் நான் ஜாவால கத்துக்கிட்டு உங்களுக்கு சூன் நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வாங்க இந்த கோடிங்கை பார்ப்போம். ஸோ டிஃபால்ட்டாக வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோஸ் தனியாக, காலம்ஸ் தனியாக, டைகோனல்ஸ் தனியாக, ஏன்னா எப்படி வந்தாலும் இதுக்கு ஈக்குவல் வரும்ல, ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி வரும்ல. ஸோ அதுக்கோசம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிசைட் பண்ணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளையாட போகிறேன்னா இல்லை எதிரில் இருக்கிற எனிமி விளையாட போகிறாங்களான்றது டிசைட் பண்ணும். இப்போ நான் ஒரு மூவ் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, இல்லை அவங்க ஒரு மூவ் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு. இதை வந்து நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு சும்மா ஒரு ரிவைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறமா அது செக் பண்ண போகுது. லைக் எந்த லைன் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இவங்க வந்து வின்னரு, ஏ வந்து வின்னரா இல்லை பி வந்து வின்னரான்னு வந்து நம்ம எந்த சைட் ஸ்ட்ரைக் ஆகிருக்கோ, இல்லை லைக் வந்து அது ரோல் இதுவாகிக்குதா, காலமில் இதுவாகிக்குதா, இல்லை டைகோனல் ஆகிக்குதான்றதை பார்த்துட்டு இது பண்ணும். சப்போஸ் எல்லாமே இதுவாகிடுச்சுன்னா ட்ராக்கும் நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் யா, நிறைய பேர் வந்து கேட்டு நீங்கள் லாங் ஃபார்மேட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிஸியாக போயின்னு வந்துட்டு இருக்கேன். ஒரு 2 days இல்லை 3 days அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக லாங் வீடியோஸ் வரும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நிறைய வீடியோ டாடா.